கல்யாணம் ஆன புதுசில் இப்படி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது எப்படி இருக்கும்? ஸ்க்ரோல் டவுன் பண்ணாமல் கேளுங்க. அது என்ன வாய்ப்புன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்காக. அதிகாலையில் ஒரு 4:30 மணி இருக்குங்க. 4:30 AM குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு. திருமுறை மடத்துக்கு போனேன். அங்கே போய் செய்கிறதுக்குள்ளே 5:15 ஆகிடுச்சு. 6:45 வரைக்கும் திருவாசகம், திருப்பள்ளி எழுச்சின்னு எல்லா பாட்டையும் பாடி முடிக்கும் போது ஒரு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனா பார்த்தா மழை அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொட்டுற மழையில் போனால் கண்டிப்பாக நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்னோட வாகனத்தை தாங்கி விட்டுட்டு நம்ம ஒரு கொடை மட்டும் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு 2 அடி எடுத்து வைக்கும்போது தோணுச்சு, இந்த கொடையை பிடிச்சிட்டே நம்ம நடந்து போனாலும் கண்டிப்பாக நனைஞ்சிருவோம் அப்படின்னு தோணுச்சு. அந்த எண்ணம் தோன்றி முடிக்கிறதுக்குள்ளே மழை விட்டுருச்சு. சரி, நம்ம அப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கொடையை கொடுத்துட்டு வண்டியிலே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து காலை சிற்றுணவு உண்ட பிறகு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு சின்ன நாப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலுக்கு போக வேண்டிய வேலை வந்துடுச்சு. அதாவது இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறத திருக்கோயிலை சுற்றி 51 சுற்று சுற்றணும் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய குடும்பத்தினரும் அந்த இடத்துக்கு போனோம். அவங்க சொன்ன மாதிரி 51 சுற்று சுற்றியாச்சு. ஆனால் என்னோட பழைய கணக்கு ஒன்று இருக்குது. அதுபடி இன்னும் ஒரு 16 சுற்று எக்ஸ்ட்ராவாக சுற்றியாச்சு. அதாவது இன்னும் கூடுதல் நேரம் இறைவன் கூட இருந்தாச்சு. அத்தனை பாடல்களையும் இறைவனை நினச்சி பாடியும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மதிய உணவை அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னடா இன்னைக்கு ஆஃப் டே நம்ம சாமி கூடவே இருந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. என்னன்னா அதில் என்னுடைய அண்ணியார் நாங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது போகிறதுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டேன். ஏன்னா நான் அந்த கோவிலுக்கு முதல் முறையாக போகிறேன். மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, லைட்டாக பெய்யுது. சரி, ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோடு அந்த இடத்துக்கு கிளம்புறோம். முருகர் கோவிலுக்கு முதல் முறையாக போனதில் அந்த அனுபவம் ரொம்ப அழகாக இருந்தது. மாலை நேரத்தில் சரி சில மழை துளிகளுக்கு நடுவில் நானும் என் குழந்தைகளும் நடந்து போகும்பொழுது அந்த தருணத்தை நினைக்கும் பொழுது மனசுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அதுவும் அந்த முருகனை பார்த்த பிறகு, அவன் அருள் கிடைத்த பிறகு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்களே அந்த நபருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு.